போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில்லை என எஸ்கேப்பான அமீர். வசமாக சிக்க வைத்த நடிகர் சூரி. விசாரணை வளையத்திற்குள் அமீர். இயக்குனர் அமீர் இயக்கி நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் நடிக்கும் நடிகர் சலீம் மற்றும் அவருடைய சகோதரர் ஜாஃபர் சாதிக் ஆகிய இருவரும் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் சுமார் 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1700 கிலோ போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த போதைப் பொருள் கடத்தலில் தலைவனாக செயல்பட்டது இயக்குனர் அமீர் நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் என்பது அம்பலமாகியுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கும் இயக்குனர் அமீருக்கும் இடையிலான உறவு என்பது சினிமா சார்ந்தது மட்டுமில்லை, அதையும் தாண்டி தொழில் ரீதியாகவும் பார்ட்னராக இருந்து வருகிறார்கள். பல்வேறு தொழில் முதலீட்டில் போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக்குடன் பங்குதாரராக உள்ளார் இயக்குனர் அமீர். அந்த வகையில் போதைப் பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கும் இயக்குனர் அமீருக்கும் இடையில் சினிமா தவிர்த்து நெருங்கிய தொடர்பு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தலைவனும் அமீரின் நண்பருமான ஜாஃபர் சாதிக் தற்பொழுது வசமாக சிக்கி தலைமறைவாகியுள்ள நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தலைவனுடன் அமீருக்கு என்ன தொடர்பு என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்ததை தொடர்ந்து இதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு எதுவும் தெரியாதது போன்றும், அதாவது இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டது, எதற்கு நிறுத்தப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தற்பொழுது வரும் செய்திகள் உண்மையாக இருந்தால் நிச்சயம் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என தனக்கும் போதை வழக்கில் சிக்கியிருக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற உறவுதான் உள்ளது போன்று தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அமீர். ஆனால் ஜாஃபர் சாதிக்குடன் இணைந்து உயர்தர மற்றும் தி லா கேஃப் உணவகத்தை திறந்த அமீர் கடை திறப்பு விழா மேடையில் பேசும்போது வாய் நிறைய நண்பர் ஜாஃபர் என பேசிய அமீர் கடை திறப்பு விழாவிற்கு வந்த விஜய் சேதுபதி, சூர்யா, வெற்றிமாறன் அனைவரும் கடையை அமீரும் ஜாஃபரும் இணைந்துதான் தொடங்கியதாக வாழ்த்து தெரிவித்த வீடியோ ஒன்றும் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக்குடன் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை என அமீர் எஸ்கேப் ஆகும் வகையில் அறிக்கை வெளியிட்டு இருக்கையில், அமீருக்கும் போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக் இருவருக்கும் தொடர்பு இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் நடிகர் சூரி பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி அமீரை சிக்கலில் சிக்க வைத்துள்ளது. அமீரும் ஜாஃபரும் இணைந்து தொடங்கிய காஃபி கடை திறப்பு விழாவுக்கு வந்த நடிகர் சூரி, இந்த கடையை அமீர் அண்ணன், ஜாஃபர் அண்ணன் இருவரும் இணைந்துதான் தொடங்கியுள்ளார்கள் என சூரி அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில், போதைப் பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என எஸ்கேப்பாக நினைத்த அமீருக்கு, என்னண்ணே நீங்களும் ஜாஃபரும் இணைந்துதானே காஃபி கடை திறந்தீங்க, உங்க இருவருக்கும் தொழில் ரீதியாக உறவு இருக்குல்ல, எங்க எஸ்கேப் ஆக பார்க்கிறீர்கள் என அமீரை சிக்க வைப்பது போன்று அமைந்துள்ளது சூரியின் அந்த பேட்டி. இதனைத் தொடர்ந்து அமீர் புலனாய்வுத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்.